வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ M6 Plus இந்த மொபைலை பற்றி ஷார்ட்டாக பார்த்துறோம். இன்றைக்கி தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் 12,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து வேறு இருக்குது. இது வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 5th August 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 13,500 ரூபா இருக்கிற இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 12,000 கிடைக்குது. ஸோ கார்டு ஆஃபர் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு IPS LCD பேனல் தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் டப்பாவிலே வந்து 33 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல விஷயம். ஸோ இந்த தடவை மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஓவராலாக இந்த Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். ஸோ இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதே மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இது 12,000 கிடைக்குதுன்னா அது டெஃபினட்டாக 13,000 தான் கிடைக்கணும். ஸோ அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதில் ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த போக்கோ M6 Plus 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 5Gன்னு போடுறாங்க. Snapdragon 4 Gen 2 AE அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM 128GB வேரியண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. ஸோ 13,500 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 13,500 உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 3000ஓட அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 12,000 இப்போ ஸ்டார்டிங்கில் மொபைல் கிடைக்கும். ஸோ அந்த மல்டிபிள் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு போட்டாங்க. ஸோ எந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் 1000 ருபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 108 MP மெயின் கேமரா, 13 MP செல்ஃபி கேமரா, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 205 கிராம் இருக்குது. ஸோ இதே மொபைல் நீங்கள் அமேசானில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி அப்படிங்கிற பேரில் ரெட்மி 13 5G மொபைலாக கிடைக்கும். அது வந்து ஒரு 1000 ரூபா அதிகமாக இருக்கும். 13,000 உங்களுக்கு கிடைக்குது. 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ ரெண்டு மொபைலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெயரில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இதில் ரெட்மி 13 இருக்கும், அதில் போக்கோ M6 Plusன்னு இருக்கும். அதை தவிர வேறு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே வந்து டிட்டோ HSL ஒரே மொபைல் தான். ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 14,000 வந்து இவங்க ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அவங்க 13,500 போட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து 14,000 போட்டிருக்காங்க. 6/128 வேரியண்ட்டு. அதில் வந்து ஒரு 1000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 13,000க்கு இந்த மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 13,000 இந்த மொபைலில் என்ன இருக்குன்னா இந்த போக்கோ M6 Plusல பார்த்த அத்தனையும் அப்படியே HSLாக கொடுத்துருப்பாங்க. எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு மொபைல் தான் ரெட்மி 12 அப்படிங்கிற மொபைல். அப்போ ரெட்மி 12க்கும் ரெட்மி 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டு 4GBலேருந்து 6GBயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இந்த ரெட்மி 12க்கும் ரெட்மி 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு டப்பாவில் 22.5 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க. பட் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து ரெட்மி 12 இருக்கும். அதுவே ரெட்மி 13ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ரெண்டுலேயுமே சேம் ப்ராசஸர் தான். பட் ரெட்மி 12ல் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். ரெட்மி 13ல் உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். Android 14 வித் ஹைப்பர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா தான். ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா இருக்கும். அண்டு செல்ஃபி கேமரா 8 MP இருக்கும். இது ரெட்மி 12ல். அதுவே வந்து உங்களுக்கு ரெட்மி 13ல் பார்த்தீங்கன்னா 108 MPயாக டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ செல்ஃபி கேமரா 13 MPயாக மாற்றிட்டாங்க. ஸோ ரெட்மி 12ல் என்னெல்லாம் சொன்னமோ அதே தான் வந்து போக்கோ M6 Pro 5G மொபைலும். ஸோ அந்த போக்கோ M6 Pro 5G மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் தான். பட் அது வந்து இப்போ 4GB RAM 128GB வேரியண்ட்டே 12,000 ரூபா ப்ரைஸ் போட்டாங்க. ஸோ 12,000 அப்படிங்கிறது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் போக்கோ M6 Pro ரெட்மி 12 ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அதே மாதிரி போக்கோ M6 Plusம் ரெட்மி 13 ரெண்டும் ஒரே மொபைல் தான்.
ஸோ ஆல்ரெடி நீங்கள் போக்கோ M6 ப்ரோவோ ரெட்மி 12 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் இது ஒரு நல்ல மொபைல். உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 12,000 ஒரு மொபைல் பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த போக்கோ M6 ப்ளஸ் அண்டு ரெட்மி 13 இது பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த போக்கோ M6 ப்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு போக்கோ M6 ப்ரோ மொபைல் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. போக்கோ M6 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக வாங்குறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து 12,000 rupees நீங்கள் வந்து வச்சாகணும். ஸோ போக்கோ M6 ப்ரோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 12X அப்படின்னு ஒரு 5G மொபைல் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் உங்களுக்கு 12,000 ப்ரைஸில் விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த 12,000 13,000 செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா iQOO Z9Xும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் 4GB RAM 128GB வேரியன்ட் 13,000 இருக்கும். பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,000 கிடைக்கும். அதே மொபைலை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா விவோ T3X அப்படிங்கிற 5G மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபா அதிகமாக கிடைக்கும், 12,500 ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவோ T3X 5G மொபைல் 6,128 ஸோ நமக்கு 4,128 போதுமானது. ஸோ எதனால் அப்படின்னா என்ட்ரி லெவல் உங்களுக்கு 4GB ரேமே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,500 இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த 1000 ரூபா போக 12,500 உங்களுக்கு இந்த விவோ T3X 5G மொபைல் கிடைக்கும். ஸோ ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரே மொபைல் தான். இப்போ பார்த்த இந்த விவோ T3X அண்டு iQOO Z9X அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் ரியல்மி 12X இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் வந்து டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் கிடைக்குதுன்னா அது சூப்பரான சாய்ஸு. பட்டு போக்கோ அண்ட் ரெட்மியோட கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓப்போலையும் பார்த்தீங்கன்னா K12X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 கார்டு ஆஃபரில் கிடைக்குது. இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைலும் வந்து 45 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா இதில் வந்து HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ட்ராபேக்கான விஷயம். ஸோ இவ்வளோ காஸ்ட் போட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போவும் அதாவது 2024லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து HD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ் மட்டும் தான் போட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸில் அது வந்து HD டிஸ்பிளே தான் காட்டுது. ஸோ இந்த காசு போட்டு நீங்கள் HD டிஸ்பிளே மொபைல் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மைண்டில் திங்க் பண்ணிங்க. ஸோ அதே ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே HD டிஸ்பிளே வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மோட்டோரோலாவில் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது, மோட்டோரோலா G34 அப்படிங்கிற 5G மொபைல். இது வந்து உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியன்ட்டு 11,000 இருக்குது. அதுவே 8/128 பார்த்தீங்கன்னா 12,000 இருக்குது. இதுலேயும் கார்டு ஆஃபர் அடிக்கடி 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா மொபைல் வந்து உங்களுக்கு 10,000 கிடைக்கும். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக லான்ச் பண்ணுற மொபைல் இந்த 2024லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD டிஸ்பிளே எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஃபுல் HDயாக கொடுத்தா நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதை கொடுக்கணும், அது வந்து அந்த கம்பெனிக்காரங்க தான் கொடுக்கணும். ஸோ எதனால் HD டிஸ்பிளே இன்னும் தயாரிக்கிறாங்கன்னு தெரில. சரி, அப்படி HD டிஸ்பிளே தயாரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம். பட் அதையும் கட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஓகே, எது எப்படியோ எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000லேருந்து 12,000 எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டில் எந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.